ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூடியூப் மார்க்கெட்டிங்கில் ஹவு டு பிகம் அன் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர். ஒரு யூடியூப்பில் எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு இன்டெப்த்தாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யூடியூப் பொறுத்தவரையிலும் எக்கச்சக்கமான பேர் நல்ல புது புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சம்பாதிச்சுன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணணுன்னா, ஒரு யூடியூப் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும்னா நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி யூனிக்காக உங்களோட சேனல் நீங்கள் கொண்டு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கான டாப்பிக்கும் அதை பற்றி நான் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹவு டு பிகம் அன் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர். யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா என்னென்னலாம் தேவைப்படும்? முதல்ல வந்து எப்போவுமே பேஷன் ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒரு விஷயம் செய்கிறீங்களா, அதை பிடிச்சி செய்யுங்க. அப்போ தான் உங்களால் புது புது விஷயத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ தான் உங்கள் சேனலும் க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிச்சிருந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை பெட் நீச் பிடிக்குதுன்னா பெட்டை வச்சு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். லைக் மணி மேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா எப்படிலாம் மணி மேக் பண்ணலாம் ஆன்லைனில், அதை பற்றி வீடியோஸ் டெவலப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் டெக்னாலஜிஸ், ரிவ்யூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீச்சஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்குதோ அந்த நீச்சை நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்த்துடலாம். பேஷன், நீச் செலெக்ஷன், யூனிக் வே ஆஃப் வீடியோஸ், யூஸ் டூல்ஸ், அட்ராக்டிவ் தம்ப்நெயில், ரிசர்ச் கீவேர்ட், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனலைஸ், டேக்ஸ், யூஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி ஆடியன்ஸ். ஓகேங்களா? இதை தான் நம்ம இது பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். செகண்ட் டாபிக் வந்து நீச் செலெக்ஷன். எப்படி ஒரு நீச்சை செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே தாராளமாக போய் கூகுளில் போய் யூடியூப் நீச்சஸ்னே டைப் பண்ணிங்க. இங்கே பாருங்க, எத்தி நீச்சல் வந்து டாப் நீச்சஸ் இதெல்லாம். ட்ராவல், ஃபினான்ஸ், கேமிங், டெக்னாலஜி, ஃபிட்னஸ், ஃபேஷன், குக்கிங், டுட்டோரியல்ஸ், அனிமல், எஜுகேஷன், ஃபுட், மியூசிக், கார், மேக்கப், மேக்கிங் மணி ஆன்லைன், வீடியோ கேம்ஸ், ஹெல்த், லைஃப் ஸ்டைல், அன்பாக்சிங், மார்க்கெட்டிங், என்டர்டெயின்மெண்ட், ரூமர், இன்வெஸ்டிங், மோட்டிவேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீட்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 நீச்சுக்கு மட்டும் அதோட வேல்யூ என்னன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ட்ரெண்ட்ஸில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு நம்ம இங்கே என்ன நீச் பார்த்தோம்னா மேக்கிங் மணி ஆன்லைன். ஓகேங்களா? இந்த நீச்சோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. மேக்கிங் மணி ஆன்லைன், இதுக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்க. இது இந்தியாவில் எல்லாம் இப்போ வேர்ல்டு வைடில் செக் பண்ணி பாருங்க. பாஸ்ட்டு அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. லாஸ்ட் 7 days செக் பண்ணி பாருங்க. அதோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்க. அப்பு டவுனுக்கு போயினே தான் இருக்குது, ஆனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீச் வந்து என்ன பார்க்கலாம்னா ஃபுட் நீச். ஃபுட்டுக்கு எவ்வளோ பாப்புலராக போயின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் பாருங்க, அதோட வேல்யூ எப்போவுமே டவுன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் வேல்யூ எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க. லாஸ்ட் 7 days அதோட வேல்யூ எவ்வளோ காமிச்சிருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் நீச் வந்து ஃபிட்னஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபிட்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் பாடி பில்டிங், ஹெல்த், லைக் ஃபிசிக், அந்த மாதிரி நிறைய இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸும் நல்லா பீக்கான நீச். ஸோ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிற பர்சன், லைக் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், இல்லை ரன்னிங் போவீங்கன்னா அதை பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் ஒரு நாளும் புது புது வீடியோ போட்டு உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் உங்கள் ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேல்யூ கொடுங்க. எப்பவுமே ஒரு வேல்யூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நம்ம ரேண்டமாக 3 நீச்சை செலக்ட் பண்ணி எப்படி பார்க்கறது, ஸோ அதுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிக் வே ஆஃப் வீடியோஸ். இப்போ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூடியூபுக்கு முதல் கலெக்ட் பண்ணுங்க லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு இது ஃபிட்னஸ்க்கு நான் ஒரு நீச்சு இது இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா, லைக் ஹவு டு பில்ட் மசில்ஸ்ன்னு போடுறேன். வாட் இஸ் மஸ்குலர் ஃபிட்னஸ்? இங்கே பாருங்க, இதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி ஒரு பைசப்ஸ் ஒர்க் அவுட்டு,
இந்த மாதிரி மசில் டெவலப் பண்ணுறது, அதுக்கான எக்ஸசைஸ் என்ன, ரொட்டீன் ஃபுட்டு என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் ஆடியன்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ இன்டெப்த்தாக யூனிக்காக சொல்கிறீங்களோ உங்களோட ஓன் ஸ்டைல் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் ஸ்டைலை காப்பி பண்ணிங்கன்னா அது கொஞ்ச நாள் தான். அதுக்கடுத்து உங்கள் ஓன் ஸ்டைல் வர சொல்ல தான் உங்களுக்கான ஆடியன்ஸ் தனியாக ஃபார்ம் ஆவாங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட போட உங்களுக்கு இன்னும் ஆடியன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூஸ் டூல்ஸ். ஒரு வீடியோ எடுக்கிறீங்கனாலும் ஒரு கீவேர்டு ரிசர்ச் பண்ணனாலும் ஒரு டூல் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டான டூல்லாம் இப்போ பாருங்கள், டியூபடி. இதை நான் எப்போவுமே யூடியூப் சேனல் வச்சுன்னுக்குறவங்களுக்கு நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டியூபடியில் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு சிங்கிள் டூலில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். லைக் ஏஐ டூல்ஸ் கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பாருங்கள், பல்க் டூல்ஸ், சேனல் ஆப்டிமைசேஷன், கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட், டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ், எஸ்இஓ அண்ட் ரேங்கிங், வீடியோ ப்ளஸ் தம்ப்நெயில், டுட்டோரியல்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸு டியூபடியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணோன்னா canva.com. ஓகேங்களா? அடுத்தது ஒரு இது கிரியேட் பண்ணோன்னா ஒரு வீடியோ எடிட்டர் வேணும்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடிட்டர் கேன்வாலும் பண்ணிக்கலாம், கிளிப் ஷாம்ப்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அடோப்லேயும் பண்ணலாம். நிறைய ஆன்லைன் வீடியோ எடிட்டர்ஸ் டூல் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிராக் வெர்ஷனையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் வீடியோ எடிட் பண்ணுறது. இல்லை நான் என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னா ஆக்டிவ் ப்ரெசென்டர். அது டூலு நான் எப்போவுமே நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அது இன்னும் நல்லா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்கமிங் டேஸ் இன்னும் யூனிக்கான வீடியோஸ் வர சொல்ல அடுத்தது பெய்டு வெர்ஷன் போகலான்னு ஐடியா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்பவுமே பிகினிங் ஒரு ஃப்ரீ டூலை வாங்கி அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ண கற்றுங்க. அதுக்கடுத்து பெய்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் உங்களோட யூனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்ராக்டிவ் தம்ப்நெயில். எப்போவுமே ஒரு இமேஜில் அட்ராக்டிவ் தம்ப்நெயிலாக இருக்கணும் ஒரு வீடியோவில். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் இப்போ கடைசியாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டிப்ஸ் இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ் இன் கோரா. ஓகேங்களா? கோரா மார்க்கெட்டிங் பிளேலிஸ்ட்டில் இது கொடுத்தேன். இங்கே ஒரு தம்ப்நெயில் பாருங்கள், டிப்ஸ் டு இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ் இன் கோரா. கோரா பற்றி ஒரு வியூ கொடுத்துருக்குறேன். என்ன உள்ளே சொல்ல போகிறேன்னு அது முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் எப்பவுமே டேரெக்டாக வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ எப்போவுமே தம்ப்நெயிலில் யூனிக்காகவும் நல்ல பிரைட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் கீவேர்டு. இப்போ கீவேர்டு எடுக்கணும்னா ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ கீவேர்டுக்குன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே செம்ரஷ், ஏஹெச்எஃப், இதெல்லாம் பாப்புலர் கீவேர்ட் டூல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கன்னா கீவேர்ட் மேஜிக் டூல், ஃப்ரீ கீவேர்ட் டூலும் இருக்குது. பட் எப்போவுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான டூலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கான டூலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனலைஸ். பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ்னால் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ ஒரு 2-3 டேஸ் கழிச்சு பாருங்கள். அது எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்துருக்குறாங்க, எந்த வயசில் இருக்கிறவங்க பார்த்துருக்குறாங்க, எந்த லிமிட்டடு டைம் லெவலும் பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எஃபெக்டிவாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட சேனல் நல்ல க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் தான் முக்கியமான காரணம். இந்த டேக்ஸ் மூலியமாக தான் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ கூகுள் யாருன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணாங்க, உங்கள் டேக் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேகோட இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வீடியோ அதை ரெக்கமெண்ட் பண்ண. இப்போ பாருங்கள், யூடியூப் டேக் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி ஃப்ரீ யூடியூப் டூலே இருக்குது. நீங்கள் அதை ஒன்றா செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு வீடியோ எடுக்குவீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் உங்களுக்கான டேக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஆஸ் எ யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் இருக்கிறீங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்னென்ன நடக்குது ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணலாம்.
Quora, Medium, Twitter, Instagram, Pinterest இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க, வீடியோஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி அட்ராக்டிவான தம்ப்நெயில் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஐடியாஸை கலெக்ட் பண்ணி அது ரியல் டைம் இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு யூனிக்கான விஷயம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்பவுமே காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை புரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, இன்னும் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது ஒர்க்கு, சோஷியல் மீடியாவை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு எஸ்சிஓ எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி வாங்கி அதுக்கான வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்ல வியூஸும் போகும், அவங்களுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களோட பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்னா இந்த லிமிட்டர் தான் இல்லை, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். டெய்லியும் புது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கணும். ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஸ்டைலில் சொல்லணும். அடுத்தவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படி பார்த்து சொல்லக்கூடாது. உங்களுக்கான ஓன் ஸ்டைல் பில்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட வீடியோஸ் யூனிக்காக இருக்கும், உங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னோட பர்சனல் இமெயிலையும் தரேன். உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கைடன்ஸ் வேணும்னா அந்த இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வேறு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.